பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருத்தூதர் பணிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தை 24. ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையில் இருந்து விடுவித்து உயிர்த்தெழ செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீர்கள்? இந்த நாளில் விசுவசியுங்கள், நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். உங்களுடைய சரீரத்திலும், உங்களுடைய வாழ்க்கையிலும், உங்களுடைய குடும்பத்திலும், உங்களுடைய செயல்களிலும், நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகின்றார். அது எப்படிப்பட்ட அற்புதம் என்றால், உங்களுக்குள் இதுவரை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய மரண வேதனையில் இருந்து ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை காக்க உங்களை தேடி வந்திருக்கின்றார். பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மன அழுத்தம் வரும் பொழுது, மன சோர்வு வரும் பொழுது, மனதிற்குள் ஒரு காயம் வரும் பொழுது, அவன் ஒரு வேதனையுற்ற ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றான். எனவே சில பேர்கள் குடிவெறிக்கு அடிமையாகி, பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி, புகையிலை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி தன்னையே அழித்து கொண்டு இருப்பார்கள். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நான் உனக்கு இலவசமாக உனது வேதனையில் இருந்து, மரண வேதனையில் இருந்து உன்னை விடுவித்து உன்னை காத்து கொள்வேன் என்று நான் சொல்கின்றேன். ஆனாலும் நீ என்னிடம் வர ஏன் தயங்குகிறாய் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்மிடம் பேசுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் பொல்லாப்பான உலகம். இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்குள் காயங்கள் ஏற்படும். இந்த உலகம் முடியும் வரை நாம் இந்த உலகத்தில் இருப்போமே என்றால் அந்த நாள் ஒரு பயங்கரமான ஒரு நாளாக இருக்கும். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடந்து வருவதற்கு முன்பாக நாம் அவரோடு இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் அமர்ந்து இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் இந்த உலகத்தில் நாம் போராடி 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 வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். சில நபர்கள் பணத்திற்கு பின்பாக மட்டுமே சென்று கொண்டு இருப்பார்கள். எல்லோருக்கும் பணம் தேவை. உங்களுக்கு தேவை, எனக்கு தேவை, பெரிய பெரிய கோடீஸ்வரனுக்கு தேவை, ஏழை எளிய மக்களுக்கு தேவை, அனாதையாய் கைவிடப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் பணம் தேவைப்படுகின்றது. ஒரு பணம் அளவுக்கு மீறி அவனுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும் பொழுது அவன் அந்த பணத்திற்கு அடிமையாகி விடுகின்றான். அந்த பணம் தான் அவனை ஆளுகை செய்கின்றது. எனவே அவனுக்குள் ஒரு வேதனை வருகின்றது. நிம்மதியை இழந்து போகின்றான். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, குடும்பத்தில் குழப்பம், குடும்பத்தில் கண்ணீர், மரண வேதனைகளினால் அவனுடைய உள்ளம் உடைந்து போய் இருக்கின்றது. ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த நாட்களிலே நீ என்னிடம் திரும்பி வா, நான் உனக்கு இலவசமாக உன்னை நான் விடுவிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். தொடர்ந்து நீ என்னுடைய வழியில் நடந்தால் நான் உன்னை நீரோடை ஓரம் நடப்பட்ட மரத்தை போல செழித்து ஓங்க உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே நாம் அநேக காரியங்களை சந்திக்கின்றோம், அநேக மக்களையும் நாம் சந்திக்கின்றோம். அப்படித்தானே? நீங்கள் ஆனாலும் சரி, நானானாலும் சரி, யாராக இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே பல வகையான மனிதர்களை சந்திக்கிறார்கள். இது இயற்கை. ஆனால் நாம் சந்திக்கக்கூடிய நபர்கள், மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும். நாம் அவர்களை அறிந்து புரிந்து கொண்டோமே என்றால் நாம் மிகவும் கவனமாக இருப்போம். ஏனென்றால் சில மரண வேதனைகள் மற்ற மனிதர்கள் மூலமாக வந்து நம்மை தாக்கும். நாம் யாருக்கெல்லாம் நன்மை செய்திருக்கிறோமோ அவர்கள்தான் நம்மை அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து கொண்டு இருப்பார்கள். எனவே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாட வேண்டும். ஏனென்றால் அந்த கல்வாரி சிலுவையிலே மரண வேதனையோடு இருந்தார், மரண பிடியில் அவர் இருந்தார். 3 நாட்கள் அவர் அடக்கம்
செய்யப்பட்டு இந்த மண்ணுக்குள் புதைக்கப்பட்டவராய் இருந்தார். ஆனால் அந்த மரணம் அவரை அவருடைய பிடியில் வைத்திருக்கவில்லை. மரணம் அவரை அந்த இடத்திலே அப்படி அழித்து போடவில்லை. தந்தை கடவுள் தன் ஒரே பேரான மகனை உயிர்த்தெழ செய்தார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கக்கூடிய உங்களையும் அவர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவார் அல்லவா? பிரியமானவர்களே, நான் சில வருடங்களுக்கு முன்பாக எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு இடத்திலே போய் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பணி செய்வேன். அந்த நாட்களிலே நான் ஒரு குரு மாணவராக இருந்தேன். குருத்துவத்திற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டு இருந்தேன். அன்பார்ந்தவர்களே, அந்த மக்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் மனதுக்குள் ஒரு போராட்டம், மனதுக்குள் ஒரு வலி கடந்து வரும். ஏனென்றால் அவர்கள் அனைவருமே மரண வேதனையில் இருப்பார்கள், மரண பிடியில் இருப்பார்கள். அவர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல என்று தெரியாது. அவர்களோடு பேசும் பொழுது மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சில நொடிகளிலே அவர்கள் மரித்து போவார்கள். அப்படிப்பட்ட அந்த பொல்லாப்பான நோய் ஒரு மனிதனை பற்றி பிடிக்கக்கூடிய வேளையிலே அவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த மரண வேதனையும் நடுவில் யாரும் ஆறுதல் சொல்ல முடியாது. ஆனால் அந்த மரண வேதனையை அனுபவித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே நமக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். எனவே நாங்கள் செல்கின்ற நாட்களிலெல்லாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுடைய உடல்நலம் குணமாகும்படியாக, அந்த மரண வேதனையில் இருந்து அவர்கள் வெளியிலே வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாய் இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மரண பிடி வரும் பொழுது, மரண வேதனை வரும் பொழுது, ஐயோ இதில் இருந்து என்னை விடுவிப்பவர் யார், என்னை காப்பவர் யார் என்று சொல்லி அநேக பேர் அழுது புலம்புவதை நான் பார்த்து இருக்கின்றேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கின்றார். எனவே நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு வேதனையில் இருக்கலாம். ஐயோ மரண வேதனையில் இருக்கின்றனே, என்னுடைய மனம் உடைந்து போய் இருக்கின்றதே என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கலாம். ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். தானியேல் 3:23 சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஷாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ ஆகிய மூவரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற தீச்சுளையில் வீழ்ந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர்களுக்குள் ஒரு மரண வேதனை. அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருந்தார். ஏன் தெரியுமா? அவர்கள் நேர்மையாய் நடந்தார்கள், பாவத்தை தவிர்த்து வாழ்ந்தார்கள். தானியேல் 6:16 சொல்லப்பட்டு இருக்கின்றது, பாருங்கள், தானியேல் சிங்க குகையில் இருந்த பொழுதும் அவரோடு கடவுள் இருந்தார். சிங்கங்களின் வாயை கட்டினார். அதன் பிறகு அரசருடைய கட்டளையின்படி தானியேல் கொண்டு வரப்பட்டு சிங்க குகையில் தள்ளப்பட்டார். அங்கு ஒரு கல்லால் மூடினார்கள். ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார். மரண பிடியில் இருந்த தானியேலுக்கு ஆண்டவர் பக்கத்துணையாய் இருந்தார். அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களுக்கு பக்கத்துணையாய் இருப்பார். எனவே சில மணித்துளிகள் அவரை நோக்கி மன்றாடுவோமாம். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக எங்களை தேடி வந்திருக்கின்றீர். இந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நாங்கள் மரண வேதனையை அனுபவிக்கின்றோம். அந்த மரண வேதனை எங்களுக்குள் கடந்து வரும் பொழுது அது எங்களை காயப்படுத்துகின்றது. கட்டுண்ட மனிதர்களாய் மாற்றப்படுகின்றோம். அதில் உடல் பூர்வமான வேதனையாய் இருக்கலாம், உள்மன வேதனையாய் இருக்கலாம், வெளிப்பூர்வமான வேதனையாக இருக்கலாம், மற்ற மனிதர்கள் கொண்டு வரக்கூடிய மரண வேதனையாக இருக்கலாம். எல்லாவற்றையும் அது கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உபவாச நாட்களிலே இன்னும் அதிகமாக உம்மை தேடி நாடி வந்து உமது பாதம் அமர்ந்து ஜெபித்து உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் மை நோக்கி மன்றாடுகிறோம். சுவாமி, எங்களை ஆசீர்வதியும். தகப்பனே, எங்களை பலப்படுத்தும். எங்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடாதையும். இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி. ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே,
ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவரோடு நடப்போம். மரண வேதனையில் இருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். இப்பொழுது அவர் தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.